ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குரூப் 2 ஏ மெயின்ஸ் தமிழ் வந்துட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு புக் குரூப் பார்த்துட்டு இருந்தோம். அதில் இது ஒரு பார்ட் 5 வீடியோ தான். இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம படிக்கலாம், இந்த இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறத கொஷின். இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? நியூ புக் 12th அட்வான்ஸ் தமிழில் படிப்போம் சுவைப்போம் அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் கொஷினில் தான் லாஸ்ட்டாக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்களில் ஒருத்தரை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் படிச்சுக்கணும். சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்கள் எல்லாரை பற்றியுமே நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிருச்சு. அடுத்த கொஷின், ஆலபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார் என கண்டறிக அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மான் அப்படின்னு பார்த்துருந்தோம். இது எதுக்காக இங்கே சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் இது வந்து ஒரு பாக்ஸ் கொஷின் தான். உங்களுக்கு தெரியுமா அதுலேருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. 1999 ஆலாபனைக்கு வந்துட்டு அப்துல் ரஹ்மான் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு. ஸோ இந்த நூல்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இனிமேல். அடுத்தது இந்த ஓமை கொஷின்கள்லாம் மலைமுகம் காணா பயிர் போல, இடியோசை கேட்ட நாகம் போல, மலரும் மனம் போல, அடுத்தது பகவனை கண்ட பனி போல, இந்த ஓமைகள் எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து 99 கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆன்சர்ஸோடு நம்ம வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். 100 ஓமை கொஷின்ஸ் போடும் போது இதை போட்டிருக்கோம். இந்த ப்ரூஃபையும் சொல்லி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 99க்குமே ஆன்சர் போட்டிருப்போம்.